இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட வீடியோவில் உள்ள இன்ட்ரோஸில் எல்லாமே என்னோடய வீடியோவில் நான் பேச போகிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கீ இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு சொந்தமான ஒரு பிஸ்னஸை, ஒரு ஹோம் பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். மீன்ஸ் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸை சுட்டி காட்டாமல் உங்களுக்கான ஒரு பிஸ்னஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான ஹோம் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் வேறு பிஸ்னஸஸ் காட்டப்படுது. அது எல்லாமே பிஸ்னஸஸ் கிடையாது. வேற ஒருத்தருடைய பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் காட்டப்படுது. ஆனால் நீங்கள் எப்படி உங்களுக்கான ஒரு பிஸ்னஸை உருவாக்குறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அடிப்படையிலேருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை விற்கிறது, ரைட்? அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்களே ஒரு ப்ராடக்டை தயாரித்து விற்கிறது, அதுதான் ஒரு முழுமையான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம நிறைய கடைகள் பார்க்குறோம். இந்த கடைகள் எல்லாம் நிறைய பொருள் விற்கிறாங்க. அது எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பொருள் கிடையாது, மற்றவங்ககிட்ட வாங்கி விற்கிறாங்க. இதை ரீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும். இப்போது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அ ப்ராடக்ட்? ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களால் சரியான விதத்தில் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்ட்னா என்ன? ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. எ ப்ராடக்ட் இஸ் சம்திங் விச் சால்வ்ஸ் எ ப்ராப்ளம். ஸோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை ஒரு விஷயம் சால்வ் பண்ணுது, அதுதான் ப்ராடக்ட். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, மக்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் மக்களுடைய ஒரு தேவையை சந்திக்கிற ஒரு விஷயம்தான் ப்ராடக்ட். அப்போது நீங்கள் உண்மையாகவே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அல்லது மக்களுடைய ஒரு தேவையை அது சந்திக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்களுக்கு பலவிதமான நீட்ஸ் இருக்கலாம். ஃபிசிக்கல் நீட்ஸ் இருக்குது, மென்டல் நீட்ஸ் இருக்குது, எமோஷனல் நீட்ஸ் இருக்குது, இன்டலெக்சுவல் நீட்ஸ் இருக்குது, சோஷியல் நீட்ஸ் இருக்குது, ஃபைனான்ஷியல் நீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மக்களுக்கு பலவிதமான நீட்ஸ் இருக்குது. இந்த நீடில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை, அந்த நீடில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை உங்களுடைய ப்ராடக்ட் சால்வ் பண்ணுமானா அது ஒரு சிறந்த ப்ராடக்ட். உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ப்ராடை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணவு தேவையை அடிப்படையில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதையும் தாண்டி அது இன்னொரு முக்கியமான ஒரு தேவையை பூர்த்தி செய்யுது. மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிறது முக்கியமானது தான், ஆனால் அதே நேரத்தில் மனுஷன் டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படிங்கிற முக்கியமான இன்னொரு நீட் இருக்குது. அப்போது இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை அதை சாப்பிடும்போது கொடுக்குது. அதை சாப்பிடும்போது பல மனிதர்களை திருப்தி பண்ணுது. அதனால் என்ன செய்கிறாங்க, திரும்பவும் எனக்கு இந்த டேஸ்ட் வேணும், எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. இதுதான் ஒரு ப்ராடக்ட் ஒரு மனுஷனுடைய ஒரு பர்டிகுலர் தேவையை பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மக்களுடைய ஒரு பர்டிகுலர் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும். நாம் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாமளாகவே ஒரு ப்ராடக்டை உருவாக்கி வச்சுட்டு மக்கள் எல்லாரும் க்யூவில் அந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஒரு ப்ராடக்ட், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஒரு சரியான ப்ராடக்டை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் மக்களை பார்க்கணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் தான் உங்களால் ஒரு சரியான ப்ராடக்ட் உருவாக்க முடியும். ஒரு சிறந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு ஐடியாவிலிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்முடைய சேனலில் நம்ம முன்னாடியே நிறைய முறை சொல்லியிருக்கிறோம், ரைட்? நீங்கள் ஓகே இந்த ப்ராடக்டை உருவாக்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முதலாவது, அந்த ப்ராடக்ட் இல்லீகலாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த ப்ராடக்ட் அக்செப்டபுளாக இருக்கணும். மூணாவது, அந்த ப்ராடக்ட் செல்லபிளாக இருக்கணும். ஸோ இல்லீகலாக இருக்கக்கூடாது, அக்செப்டபுளாக இருக்கணும், செல்லபிளாக இருக்கணும். இந்த 3 விஷயம் அந்த ப்ராடக்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இல்லீகல் ப்ராடக்ட்,
நீங்கள் விற்கக்கூடாது. அது வந்து அக்செப்டபுளாக இருக்கணும், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். மூணாவது, அது செல்லபிளாக இருக்கணும், அதை விற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு போய் விற்க முடியாது. ஸோ இந்த ப்ராடக்டை நம்மளால் விற்க முடியுமா, இது ஒரு செல்லபிள் ப்ராடக்டா அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இதில் நான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கலாம், அது வந்து ஒரு விர்ச்சுவல் ப்ராடக்டாக இருக்கலாம், அது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதனுடைய அடிப்படை நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய மிக முக்கியமான ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். எந்த அளவுக்கு பர்டிகுலராக மக்களுடைய ஒரு நீடை அந்த ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, பூர்த்தி பண்ணுதோ, அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பை பெறும். ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனமாக உட்காந்து நிறைய விஷயங்களை யோசிக்கணும். யோசித்து பார்த்து தான் ஒரு பிஸ்னஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம நினச்சாப்புல ஒரு பிஸ்னஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே ஒரு சில நேரத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதில் ஒன்றா நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், அந்த ப்ராடக்ட் வந்து குறைவான மக்களுடைய தேவையை தான் பூர்த்தி செய்யும், அல்லது எந்த விதத்தில் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்முடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. அப்போ ஒரு சரியான ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசித்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை உருவாக்கியாச்சு, இனி அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உருவாக்கி இருக்கிற ப்ராடக்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது அல்லது மக்களிடத்தில் விற்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எது டிசைட் பண்ண போகுது அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் உருவாக்கியிருக்கீங்களோ அதுதான் எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் அதுக்கு அவசியம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ப்ராடக்ட் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்து தான் நீங்கள் அந்த பொருளை விற்க முடியும். நீங்கள் டிஜிட்டலாக ஒரு ப்ராடக்ட் உருவாக்கிங்க அப்படின்னா அது சார்ந்து தான் அந்த ப்ராடக்டை விற்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட் சார்ந்து நீங்கள் எந்த விதமான மார்க்கெட்லலாம் அதை விற்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த யூடியூப் நான் நடத்திட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் பேசியிருக்கிறேன். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இதில் என்னுடைய ப்ராடக்ட் என்ன தெரியுமா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோ தான் என்னுடைய ப்ராடக்ட். இந்த நொடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய ப்ராடக்டை கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் மக்களுடைய ஒரு பர்டிகுலர் நீடை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் நீட் அதை வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த ப்ராடக்டை நான் செல் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப். ஸோ யூடியூப் தான் இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் அந்த யூடியூப் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரியான ப்ராடக்டை விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த யூடியூப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் தான் காசு கொடுக்கலையே, காசு கொடுத்து உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்டை வாங்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எஸ், நீங்கள் இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு பதிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற ஓனர்ஸ் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உங்களுக்கு பதிலாக காசு கொடுக்குறாங்க. அப்படி காசு கொடுத்து உங்களிடத்தில் தங்களுடைய ப்ராடக்ட் பற்றின ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கிறதுக்கு அவங்க யூடியூபுக்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ அதிலிருந்து யூடியூப் என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எனக்கு ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மையும் ஒரு ஐடியாவையும் அவங்க உருவாக்கி இதை வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து செல்லுபடியாகும், எந்த பிளாட்ஃபார்மில் அதை விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்டையும் சரியான மக்களிடத்தில் நீடு இருக்கிற மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு ஸ்வீட் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே, இதை வந்து எந்தெந்த இடங்கள்லாம் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடிப்படையில் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா பல கடைகளில் கொண்டு போய் கொடுக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பல கடைகளில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சந்தைகள் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தைக்கு நான் போகும்போது ஒரு சிலர் பர்டிகுலராக ஒரு ப்ராடக்டை மட்டும் அவங்க உருவாக்கி அதை விற்கிறதுக்கு கொண்டு வர்றதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை எந்த இடத்துல விற்க முடியும், எப்படியெல்லாம் விற்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் ப்ராடக்டை இன்றைக்கி இருக்கிற இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னால் விற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படி ஒருவேளை நான் வந்து இதை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விற்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும்.
ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் ப்ராடக்டை எந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நான் விற்க முடியும், எப்படியெல்லாம் நான் விற்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் நேரடியாக இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. இந்த மார்க்கெட்டிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக நேரடியாக தான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கிட்டே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை உருவாக்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டை இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்றீங்க. இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தட்ட இந்த மார்க்கெட்டிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அந்த மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அந்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஷேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. யூனிலிவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த யூனிலிவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. மீன்ஸ் அவங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. அவங்க செய்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் மட்டும் தான். இது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த யூனிலிவர்கிட்ட கொடுத்துருவாங்க. யூனிலிவர் வந்து அவங்களுடைய பிராண்டையும் போட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த பொருளை வந்து அவங்க விற்றுருவாங்க. மீன்ஸ் அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கும். அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் அந்த கடைகளில் கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அது மூலமாக அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இதில் இந்த மாதிரியான நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிலையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் கொடுக்கறதுல நமக்கு என்ன லாபம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக கொண்டு போய் நம்மளுடைய பொருளை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்குற வேலை நமக்கு மிச்சம். பட் ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய லாபத்திலிருந்து ஒரு ஷேர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாக ஒரு பிஸ்னஸுடைய ஆரம்ப நிலையில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கியிருக்கீங்க, அதனுடைய ஆரம்ப நிலையில் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறது நல்லது. நீங்களே மார்க்கெட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த விற்பனையை அதிகரிக்கிறது நல்லது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ப்ரொடக்ஷனையும் மார்க்கெட்டிங்கும் என்னால் ஒரே நேரத்தில் பார்க்க முடியல, எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய விற்பனை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு, ஸோ நான் வந்து விற்கிறதுக்காக இந்த மார்க்கெட்டிங்காக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு நேரம் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்போ உருவாகுதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக தொடர்ந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை கிரியேட் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணுறது, அதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்துக்குமே நாம் கஷ்டப்படணும், நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்கணும், நம்ம தொடர்ந்து வந்து நாம் முயன்று தான் இதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். நான் அதனால தான் நம்முடைய முன்னாள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், வெற்றியாளர்கள் அவங்க என்ன கோல் செட் பண்ணுறாங்களோ அந்த கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோல் வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய கடினமான உழைப்பை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும், அதை வந்து மார்க்கெட் பண்ணணும், விற்று வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் நீங்கள் வைக்கும்போது அந்த பிஸ்னஸ் டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த உழைப்பை, அந்த கடின உழைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த கடின உழைப்பை கொடுக்காம உங்களால் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக, வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் மேனாக, லாபகரமான ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களால் வரவே முடியாது. பல நேரங்களில் நம்முடைய பிஸ்னஸ் தோக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் அந்த பிஸ்னஸ் வெற்றி அடைவதற்கான அது டிமாண்ட் பண்ணுற அந்த உழைப்பை, அந்த கடின உழைப்பை வந்து நம்ம கொடுக்கறதில்ல. அது விளையாட்டுத்தனமாக சும்மா ஏதோ ஈஸியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது வந்து எப்போவுமே நடக்காது. ஒரு உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான அந்த கடின உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மக்களுடைய ஒரு பர்டிகுலர் நீடை மீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிங்க, அதை சரியான விதத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸ் டிமாண்ட் பண்ணக்கூடிய உழைப்பையும் நீங்கள் அதுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் ஓனராக வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.